ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2025 14/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம். இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோமே, ஆனால் ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். இந்த மாதம் அதாவது தை 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். 29ஆம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது ரிஷபத்தில். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா, இந்த மாதம் பிறந்து ஒரு 10 நாள்லேயே, அதாவது 21/2/2025 அன்றைக்கே செவ்வாய் வக்ர நிவர்த்தி. ஆனால் மிதுனத்தில் இருக்கார். இதை தவிர பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது 26/2/2025 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/3/2025 அன்னைக்கு சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே. புதன் 9ஆம் தேதி அன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார், அதுவும் மீனத்தில். இப்போது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இது. பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம். அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்ணுறோம். இது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்து அதனுடைய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சு அந்த மாதத்தினுடைய பெயர், அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான். அதனால் மிச்சவாள்லாம் பார்த்தோம்னா இது நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துலலாம் கடைபிடிக்கப்படுறது. மிச்சதெல்லாம் சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்ணுறான். சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்தை செய்கிறார். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அதாவது 25/2/2025 அன்றைக்கி பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது. காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி. 26ஆம் தேதி அன்னைக்கு 26/2/2025 அன்னைக்கு மகா சிவராத்திரி, அதாவது பிரதோஷ காலம். மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதாவது 13ஆம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 13ஆம் நாள் பிரதோஷ காலம்னு சொல்கிறது. இப்போ வரக்கூடியது 26/2 அன்னைக்கு வரக்கூடியது உங்களுக்கு வளர்பிறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது. வெறும் வெளிச்சம், வெயில் தான் அதிகமாக இருக்கும். லாங் டேஸ் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 28/2/2025 அன்றைக்கி மாசி அமாவாசை. அது ஒரு பெரிய விசேஷம். மாசி அமாவாசைன்றது அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். இன்ஃபேக்ட் அது நல்ல ஒரு விஷயங்கள். சூரியனும் சந்திரனும், அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தோம்னா
3/2025 அன்னைக்கு மாசி மகம், அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும். மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட 180 டிகிரி, அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பிறந்தாள்னா ராஜா போல அவர்களுடைய வாழ்வு அமையும். ராஜாளும் இது அவர்களுக்கு கிட்டும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள், அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மகம், அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம். இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன். இதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த 14/3/2025 அன்னைக்கு காரடையான் நோன்பு, இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம். காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா. அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம், இருண்ட இடம், யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது. அடையான் அப்படின்னு, கார் அடையான்றது, அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு, அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த காரடையான் நோன்பு நோற்பது பெரிய விஷயம். இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர். இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா. அவர் வந்து சத்யவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது. அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள். நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோன்பு டைம் வந்து சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 வரும். அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம். ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி, அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே, தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களிடம் சேவிச்சுட்டு அவர்கள்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும், அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர், மிகவும் அந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, லக்ன பாத சந்தி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தாலேனால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டுருப்பா, அவள் வந்து ரிஷப ராசி நினச்சிட்டுருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் அவள் வந்து பார்த்தாள்னா 3-4 பாதத்தில் இருப்பாள். அதனால் வந்து ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். அதே மாதிரி துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, அவளுக்கு விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமையே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். 40 வயசு 50 வயசு இந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாள். அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம், அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்தாலேயானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது. காரணம் என்னென்னா, பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும். அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா, லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா, நட்சத்திரம் சரியாக இருக்கா, நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு
அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன், அதை பாருங்கள், அதை அனுப்புங்க. அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், அதுக்கப்புறம் பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் 2025 பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு இவ்வளோ நாள் உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் இருந்ததுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவும், நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சற்று பின்னடைவுமாக இருந்தது. இப்போ பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல, அதாவது முயற்சி ஸ்தானத்தில் போய் வக்கர நிவர்த்தியமாறார். அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு 7-8 நாள் 9 நாளில் 21/2/2025 அன்னிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தியாரார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது விசேஷம். இன்ஃபேக்ட் அவர் அதாவது காரகத்துவம்னு பார்க்கும்பொழுதே அவருக்கு சகோதர காரகத்துவத்தை சொல்லுவார். அப்படி சொல்லும்பொழுது பார்த்தாலேயானால் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் இளைய சகோதரர்களோடு சற்று முன்பின் முரணான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் இந்த மாதத்துலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம். 2-12 பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கும். அது தவிர நல்ல செலவுகள், அதாவது சுப செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதுவும் பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். கணவன் மனைவியோடைய அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. பொதுவாகவே இந்த மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களை வச்சு சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக மிக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தந்தையோடு சற்று இணக்கம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் மூத்த சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான தோஷங்களும் அற்று இருக்கக்கூடிய காலநிலையாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்க்க போனால் சூரியனோ சந்திரனோ 11ஆம் இடத்தில் இருந்தால் தோஷங்கள் அற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தோஷங்கள் அற்ற காலமாக இருக்கும். இருந்தாலும் 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையான முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். புதிய வேலை மாற்றம், வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் ப்ரமோஷன் வரும். அதை தவிர உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா அதாவது இந்த தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் குரு, அவரே தனஸ்தானத்தில் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்று தனஸ்தான அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதற்கு சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், எல்லா விதமான கடன்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். எவ்வளோ கடன் இவ்வளோ நாள் பார்த்தோம்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள், பணம் விரயங்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்றங்கள் இருக்கக்கூடிய, பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 3-6 அதிபதி இன்னொரு காபோகுலி ஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். வேலையில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதனும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். நீச்ச பங்கம் அடைகிறார். ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற, அதாவது உச்சம் பெற்ற கிரகத்தோடு நீச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அப்பொழுது நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கம் அடைகிறது.
நீச்ச பங்கம் அடையும் பொழுது பார்த்தேனால் அது உச்சத்திற்கு உண்டான வேலைகளை செய்யும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா 3 6ஆம் அதிபதி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக போகிறார். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கும் சரி, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் இல்லைன்னா விசா கிடைக்கிறதுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9/3/2025 அதாவது மாசி மாதத்தினுடைய ஒரு 20 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் வக்ரகதி பெறார். வக்ரம் பெற்ற கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுத்தே தீரும். ஏன்னா ராகு எப்பொழுதுமே அதாவது எல்லாரும் வலவேட்டில் சுற்றினா அவர் இடவேட்டில் சுற்றுவார், அதாவது ரிவர்ஸில் சுற்றக்கூடியது, அப்பிரதட்சணமாக சுற்றக்கூடிய கிரகம். அதனால் எப்பொழுதுமே வக்கரகதியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம். அதனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் சரி புதனும் சரி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக இருக்கும்னு சொன்ன இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா 20/2/2025 22/2/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது புதிய முயற்சிகள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது, அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க, அன்றைக்கி ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டியாக இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அங்கே அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் மாசி மாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான மாதம். அதுவும் முருகனுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். அதனால் மாசி மாதத்தில் முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வர்றதும், முருகப்பெருமான் வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதும், சந்தனம் அங்கே கொடுத்துட்டு சந்தன அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வர்றதும் உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் குரோதி வருஷம் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் உண்டு. முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியம் நிறைவேறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம். சுப காரியங்களுக்கு விரயம் நடக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த மாசி மாதம் கொடுக்க போகிறது.